நாங்கள் அன்றாடம் சமூக ஊடக வலைத்தளங்கள்லையும் நிகழ்நிலை நிகழ்வுகள்லையும் நிறைய மனிதர்களை நாங்கள் சந்திக்கிறோம். அவர்களுடைய சிந்தனை, ரசனை, தேடல், கலை, இலக்கியம், வாசிப்பு, இப்படி பல்வேறு அனுபவங்கள், ஆளுமைகளூடான தொடர்பாடல், கருத்து பரிமாற்றங்கள், இப்படி நிறைய வாய்ப்புகளை எங்களுக்கு தொழில்நுட்பம் ஏற்படுத்தி தந்திருக்கு. முதலில் தற்கால தமிழ் புலவர் சங்கேதங்களுக்கு பாரதியார் பெரும்பாலும் இணங்காதவர். நாகபந்தங்களும் ஏகத்தாள் இதழ் அகல் யமக அந்தாதிகளும் புலமை தலைக்கோலாக கருதும் பாவலரிடையில் சித்திரக்கவி சத்துருவான பாரதியார் பாக்கள் மதிக்கப்படுவது அருமையேயாகும். மனோபாவ அருமையோடு பொருளும் வறண்ட தற்காலத்தில் புலமை வனம் அழகோடு மனம் செய்யும் மலர்களேனும் கொழுவிய தன் சுவை கனிகளேனும் தரமாட்டாது. அடர்ந்திருண்டு காழ்த்து மலிந்த இலை செடிகளாலும் புதர்களாலுமே நிறைந்து தோன்றுவது இயல்பாகும். தற்காலம் தழைகளே தழைவதாகவே மனமற்ற தழை மாலைகளே பெரும்பாலும் தொடுக்கப்படுகின்றன. அழகு மனம் முதலிய இயற்கை நலம் இல்லாததாகவே தழைகளை வினைத்திற மலிய பலவாறு தொடுத்து அடுக்காலும் தொடையாலும் பல்வேறுபட்ட இலை மாலைகளையே பலரும் முடைக்கின்றனர். இவ்வனத்தினிடையே வளரா ஊக்கம் உடையான் ஒரு புலவன் வெறுஞ்செடிகளைந்து நிலம் திருத்தி உணர்வு நீர் வார்த்து உரன் கதிர் ஊட்டி வளர்த்த நல்ல தமிழ் பூந்தோட்டத்தில் நறுமலரும் சுவைக்கனியும் காணப்பெற்றால் அகுது அந்த வனத்தின் இயல்புக்கு பொருத்தமற்ற அபூத விளைவாகவே தோன்றும். பாரதியார் பாக்கள் இப்படிப்பட்ட இலை வனத்தினிடை எழுந்த கலிமலர் தோப்பாம். இது சோமசுந்தர பாரதியார் எழுதிய பாரதியார் தமிழ் புலமை என்று பாரதியார் கவிநாயம் என்கின்ற நூலில் இருக்கின்ற ஒரு பந்தி. இந்த பந்தியை நான் வாசிக்கிற இந்த இடம், இந்த பந்தியை வாசிக்கிறதுக்கு மிக மிக பொருத்தமான ஒரு இடம். கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்பு என்னுடைய பெரிய தந்தை காப்பியக்கோ டாக்டர் ஜின்னா ஷெரஃபுத்தீன் அவர்களுடைய மைவண்ணன் ராம காவியம், இந்த நூலுடைய விமர்சனம் கிட்டத்தட்ட ஒரு தொடர் நிகழ்வாக நிகழ்நிலையில நடந்தது. நாயகனாக அண்ணான் நிழலன லக்குவன்னும் வாய்த்தனன் பரதனுக்கு வழி இளையானும் தோளாய். இந்த நூல்ற விமர்சனத்தை செய்தவர் நான் யாருன்னு கேட்டா, நான் உமா பாரதி, மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட தங்கையோட கொள்ளுப்பேத்தி. அந்த நிகழ்வுல தான் அவரோட முதலாவது அறிமுகம் எனக்கு கிடைத்தது. அவருடைய விமர்சனம், அதன் பிறகான எங்களுடைய கலந்துரையாடல், இதன் மூலமாக எங்களுக்குள்ள ஏற்பட்ட நட்பு. உங்களது தமிழ் சிறப்பதற்கு இன்னும் வாய்ப்புகளும் வசதிகளும் இன்னும் காலமும் நீங்கள் நீட்டிக்கொண்டே செல்லலாம். மேலும் மேலும் உங்கள் தமிழ் வளர பாரதி வாழ்த்தாக உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள நான் வாழ்த்து சொல்கிறேன். நிகழ்நிலை வாயிலாக எங்களுக்கு இருந்த அந்த தொடர்பாடலை நாங்க நேர்ல தொடரக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு நூலகம் அளவுக்கு புத்தகங்கள், அரிய புத்தகங்கள், சுவாரஸ்யமான புத்தகங்கள்ல சேகரங்களுக்கு நடுவுல அவ எனக்கு சந்திக்க கிடைச்சது. அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்துல உங்க எல்லோரையும் சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னன்னு கேட்டா, காப்பியக்கோ ஜின்னா ஷெரஃபுத்தீன் அவருடைய பரம்பரையிலிருந்து இன்னொரு ஒரு இளம் கவிஞர் இங்க என் முன்னாடி வந்து அமர்ந்திருக்காங்க, ரக்ஷனா ஷெரஃபுத்தீன். இந்த குடும்பத்தோட எனக்கு ஒரு தமிழ் பரம்பரையோட தொடர்பு இருக்கிறதே நான் வந்து ரொம்ப பெருமையா கருதுறேன். இஸ்லாமிய இலக்கிய மாநாடு, அதாவது உலகளாவிய கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாரும் கலந்துண்ட அந்த மாநாட்டுக்கு, திருச்சியில வச்சு நடந்த அந்த மாநாடுக்கு வருகை தந்த நம்ம ரக்ஷனா ஷெரஃபுத்தீன் அவங்க என்ன பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப அளவிட முடியாத ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. இந்த ஒரு 2 தமிழ் பரம்பரையோட சந்திப்பு அப்படிங்கிறது எல்லோரும் நினைக்கிற மாதிரி இல்லாம, நீ என்ன இன்னைக்கு சாப்பிட்ட, நீ என்ன இன்னைக்கு உடுத்தின அப்படின்னு இல்லாம, இன்னைக்கு நீ என்ன படிச்ச, இன்னைக்கு நீ என்ன எழுதின,
நேற்றுக்கு என்ன பேசின, நாளைக்கு என்ன உரை பேச போற, இந்த மாதிரியாக எங்களுடைய ஒரு அளவலாவல் இருந்தது. இது ஒரு சிறப்பான விடயமா நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு கேட்டா, இவ்வளவு நாட்கள் நாங்க கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக இணைய வாயிலே பேசிட்டே இருந்துட்டு, இப்ப நேரிடை பேசும்போது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க மை ஜாய் நியூ நோ பவுன்ஸ் அப்படின்பாங்க. அந்த மாதிரி ஒரு அளவிட முடியாத ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. அவங்க அப்பா கிட்டையும் இப்ப நாங்க அலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு பேசினோம். நாங்க அவங்க காப்பிய அவருடைய மைவண்ணன் ராமகாவியத்தை நான் சிறப்பான ஒரு விமர்சனம், நூல் விமர்சனம் செய்யும் பொழுது என்ன ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சதோ, அந்த மகிழ்ச்சி இவங்களை நான் நேர்ல பார்க்கும்போது எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஆக இப்படியாக எங்களுடைய நட்பு காலங்காலத்துக்கு தொடரணும்னு ஜின்னா ஷரஃபுதீன் அப்பா அவர்கள் ஆசீர்வாதம் செய்தார்கள். அதே போல நாங்களும் எங்களுடைய அன்பையும் நட்பையும் குடும்ப அளவில நாங்க பரிமாறிக்கொள்வோம்ன்றதையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். மகாகவியோட வரிகள், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். எப்படின்னா, கண்ணில் தெரியும் காட்சி கைகள் கவர்ந்திட மாட்டாவோ, அட மண்ணில் தெரியுது வானம் அது நம் வசப்படலாகாதோன்னாரு. அந்த மாதிரி இந்த உலகத்துல சாத்தியம் இல்லாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது. நம்மால முடியும் என்றால் எல்லாமே முடியும். அந்த முடியும் என்பதை எல்லோரும் மனதுல நினைத்து கொண்டு ஒரு திடமான நம்பிக்கையோட நாம உறுதியா நாம செயல்படணும். தன்னம்பிக்கையோட எல்லாரும் இருக்கணும். இதுதான் மகாகவியோட ஆசை. இதைதான் நான் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னு நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இது பாரதியை, வள்ளுவனை, கம்பனை, காப்பிய ஜின்னா ஷரஃபுதீன் அவர்களை, இப்படி இந்த எல்லோரையும் நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும்ன்றதுல நான் உறுதியா நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் பாடுபடுவேன். அதற்கு உண்டான வாரிசுகளையும் நான் தயார் செய்யணும். அதற்கு எல்லோரும் என் கூட நீங்க துணை நிற்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணித்தியாலங்கள் எங்களுடைய தேடல், எங்களுடைய ரசனை, இலக்கியம், குறிப்பாக பாரதியுடைய கவிதைகள், அதுல எங்களுக்கு இருக்கிற நயம், நாங்க நயந்த விடயங்கள், இதை பத்தி எல்லாமே ஒரு நேரம் போறதே தெரியாம பேசிக்கொண்டிருக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. மகாகவி பாரதியாரோட பாடல்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் என்ன தெரியுமா? அவர் இயற்கையோட இயைந்து கடையத்துல இருக்கும்போது, அந்த குற்றாலத்துக்கு ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கடையம். அது செல்லம்மா பாரதியோட ஊரு. அந்த ஊரிலே அவர் இயற்கை வளம் நிறைந்த அந்த ஊர் என்னன்னு கேட்டா பொதிகை மலை சாரல். குற்றாலமே நமக்கு பொதிகை மலைன்னு நல்ல தெரியும். அந்த பொதிகை மலை சாரலோட அந்த தொடர்ச்சியில அமையப்பட்ட ஒரு ஊர் தான் கடையம் அப்படின்றது. தென்காசிக்கும் குற்றாலத்துக்கும் நடுவுல இருக்கிற ஊர். அந்த ஊர்ல ராமநதி, ஜம்பு நதின்னு சின்ன சின்ன நதிகள்லாம் போகிறது. இந்த நதிகள் எங்க இருந்து போகிறதுன்னு கேட்டா, குற்றாலம் அருவி மாதிரி இந்த ஊர்லயும் மலையிலிருந்து சின்ன சின்ன அருவிகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான இயற்கை வளம் சூழ்ந்த அந்த இடத்திலே மகாகவி பாடின பாடல் தான் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே. இந்த பாடல் இளையராஜா இசையில ஹரிஷ் ராகவேந்திரா பாடினது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரதி திரைப்படத்துல டைரக்டர் ஞான ராஜசேகரன் IAS அவர்கள் இயக்கியிருப்பாரு. அந்த காட்சியை நம்ம அந்த திரைப்படத்துல பார்த்தா எப்படி அற்புதமா நம்ம உணர்வோமோ, மகாகவி எப்படியெல்லாம் இந்த இடத்துல வரப்பு மேட்டுல, மலை முகட்டில, அந்த கடையம் உள்ள பத்ரகாளி அம்மன் கோவிலில
வில்வவனநாதர் கோவிலிலே, அந்த நித்திய கல்யாணி அம்மன் கோவிலிலே, இப்படி அந்த மலைகளையும் அருவிகளையும் அவர் ஒரு உட்கார்ந்து இருப்பார் ஒரு வட்டப்பாறையில. அங்க உட்கார்ந்தாலே அவருக்கு கவிதை அப்படியே பீரிண்டு கொட்டும். இத ஆறுமுக கம்பர்னு ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்கார். பாரதி தன்னோட ஒவ்வொரு பாடல்லையுமே ஆரம்பத்துல அந்த பாடுற இசை, அதுல என்ன ராகத்துல வரப்போகுது, அதுல தாளம் என்ன போட்டிருப்பார். சோ ஒரு பாரதிய பாடல், எந்த பாடல் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்றத வாயால சொன்னா போதாது, அதை பாடினாத்தான் அதுல அந்த முழுமையான ஒரு இன்பத்தை பெறலாம். காலம் என்றே ஒரு நினைவும், காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ. உணர்ச்சி பூர்வமான அந்த வரிகளை அந்த இசையோட பாடும்போது இருக்கிற ஆனந்தமே தனி. இல்ல பாரதி தான் பாடலும் ராகமும் தாளமும் எழுதினா மட்டும் போறாது, தானே பாடுவர். பாண்டிச்சேரியில இருக்கும்போது வேவேசு ஐயர், அரவிந்தர், பாரதியார் 3 பேரும் மிட் நைட், நான் சொல்றது பாதி ராத்திரி 1 மணி 1:30 மணிக்கு அந்த கடற்கரை அலை மோதும் பாறை மேல அந்த நீர் திவலைகளோட ஆனந்தமா தானே பாடுவார் பாரதி. என்னுடைய கொள்ளுப்பாட்டி, அதாவது பாரதியாரோட தங்கை சாரதாம்பாள் சொல்லுவாங்க, என்னோட சுப்பையான்னா பாட்டை எழுதி அவனே ரொம்ப நன்னா பாடுவாண்டி, எங்களை கைய பிடிச்சி இழுத்துட்டு போய் குளத்தாங்கரையில போய் உட்காத்தி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு பாடுவாண்டி, நாங்கெல்லாம் ஆனந்தமா கேட்டுட்டு இருப்போம் பக்கத்துல அப்படின்னு எங்க பாட்டி சொல்லி 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 எனக்கு ஒரு சின்ன வயசுலயே அவர் மேல ஈடுபாடு ரொம்ப அதிகமாயிடுது. அந்த பரம்பரையில வந்தோன்றது நம்மளுக்கு தெரியறதுக்கு கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு வரிய படிக்கும் போதும் அப்படியே நம்ம அதுக்குள்ள ஆழ்ந்து அமிழ்ந்து போயிடுறோம், ஒரு வார்த்தைக்குள்ள நம்ம அமிழ்ந்து போயிடுறோம். இந்த பாடல்லையே நாம எடுத்துட்டாலே பல தோற்ற மயக்கங்களோ, தோற்ற மயக்கம்ன்ற வார்த்தையே கண்டுபிடிச்சதே இவர்தான் இல்லையா? பாரதி கிட்ட அப்படி நிறைய நிறைய ஆமா 2-3 சொற்களை சேர்த்து, ஆமா ஆமா சுடர்மிகு அறிவுடன் அதுதான் அற்ப மாயைகளோ, நீங்களெல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, இதெல்லாம் சொன்னா பரவாயில்ல. காட்சி பிழைன்ற வார்த்தைய முதல்ல சொன்னது அவர்தான். காட்சி பிழை. நம்ம அறிவியல்ல படிப்போம், இடமாறு தோற்றப்பிழை, காட்சி பிழை, காணல் நீர், இது எல்லாம் புவியியல்ல நம்ம, அதாவது அறிவியல்ல படிப்போம். ஆனால் அதை கொண்டு தமிழ்ல புகுத்தி, ஆமா அறிவியல் தமிழாக முதல் ஆசான் அறிவியல் தமிழ் கொடுத்தது பாரதியார் தான். அதே மாதிரி அவருடைய அந்த ஞானம், காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பமன்றோ. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு காணாம போச்சுன்னா, அப்ப காணாம போனதை நம்ம திருப்பி பார்த்துதானே ஆகும். அது பிறகு 5 லட்டு கழியும், 8 5 கழியும் என்றால் 5 லட்டு கழியாது. ஆமா ஆமா. அதே மாதிரி பாரதி அடியொற்றி வந்தது நிறைய 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 அந்த வார்த்தையோட விந்தைகளை நம்ம வியந்து 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 நம்ம காலம் பூரா காணாது. நம்ம வார்த்தையை எழுதுறதுக்கு அவர சிந்தனை எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கும். ஞானம், அவருடைய ஞானத்தை நினைச்சு நினைச்சு இப்ப பாரதி அப்படின்னு சொல்லிட்டாலே எங்க அம்மாக்கு கண்ணிலேயே தண்ணி வந்துரும். எங்க அம்மா பேரு முத்துலட்சுமி, அவங்க ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை. அவங்க அம்மா பாரதியாரோட தங்கையோட பொண்ணு கல்யாணி, அவங்க ஒரு ஓய்வு பெற்ற தமிழாசிரியை. சரித்திரம், கணக்குல புலி அப்படிம்பாங்க, அந்த மாதிரி அவங்க. என்னுடைய அம்மாவுடைய அப்பா, அவர் என்ன பாரதியார் பரம்பரைன்னு மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் பரிதிமார் கலைஞருக்கும் அவருடைய தங்கையோட கொள்ளு பேத்தின்றது நிறைய பேருக்கு தெரியாது. என்னுடைய அம்மாவோட அப்பா பரிதிமார் கலைஞரோட தங்க பிள்ளை அப்படின்றதும் ஒரு செய்தி எல்லாருக்கும். நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா பத்தி நாங்க பேசுறோம்னு சொன்னா எங்களுக்கு நாள் போதா. நீங்க சொன்ன மாதிரி இந்த தோற்ற மயக்கங்கள், இப்படியான சொற்றொடர்கள் தனித்தனியா வைத்து பாக்குற நேரம் அது வேற மாதிரியான ஒரு பொருள் இருக்கும். அது ரெண்டையும் புணர்த்தி நாங்க பாவிக்கும் பொழுது வேற மாதிரி, அது ஒரு ஆழம் வித்தியாசம். கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ. குணங்கள்ல எங்கேயாவது பொய் வருமா? பண்பு, அந்த பண்புல பொய் இருக்குமா? அப்போ
அத வந்து அவர் எவ்வளவு தூரம் ஆழ்ந்து இருக்காருன்னா அவருடைய அந்த இறை ஞானம் அதுதான் அவரை வந்து இவ்வளவு தூரம் வந்து எல்லாத்து மேலயும் ஈடுபட வச்சு அவர் அந்த சிவசக்தி அவர் சொல்லடி சொல்ற அவ்வளவு நெருக்கம். அதாவது தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னு புதிய ஆத்திச்சூடியில சொல்றார். சுத்தமாக சிவம் என்று கூறிடும் எதுக்காக அப்படின்னு கேட்டா, நவராத்திரியில நாம கொலு வைப்போம். கொலு வைக்கும் போது கொலுவுல எல்லா சாமியும் வைப்போம். முருகர் வைப்போம், பிள்ளையார் வைப்போம், அம்பாள் வைப்போம். ஏன்னா நவராத்திரி அம்பாளுக்கு உண்டானது. அப்போ அம்பாளை நடுநாயகமா வச்சுட்டு எல்லா சக்தி, எல்லா முருகன், எல்லா சிவன் எல்லாரையும் வைப்போம். முருகனுக்கு வெற்றி வடி வேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். ஒரே பாடல இடத்துல ஒரே பாடல்ல எல்லா கடவுளர்களையும் கொண்டு வந்திருக்கார். இந்த முருகனோட இந்த வரிகளை மட்டும் நம்ம தனியா பிரிச்சு பார்த்தா, சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். இந்த பகைன்றது என்னன்னு கேட்டா, நம்மளுக்கு வெளியில உள்ள பகைவர்கள் கிடையாது, உட்பகைவர்கள். காம குரோத லோப மோக மத மாச்சரியம்னு அறுமுக எதிரின்னு தமிழ்ல சொல்லுவோம். 6 ஷண்முக எதிரின்னு சான்ஸ்கிரிட்ல. அதுலதான் ஷண்முக 6 முகம். அப்போ இந்த 6 எதிரிகளையும் அழிக்கிறதுக்கு அந்த வேல் வருது. சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். அப்போ அவர் பாடின பாடல்கள் எல்லாமே மனிதர்களை தூய்மைப்படுத்துவதற்கு, அது கடவுள் பாட்டாய் இருந்தாலும் சரி, அது கலவி பாட்டாய் இருந்தாலும் சரி, அது தூய்மைப்படுத்துறது. கலவி பாட்டுன்னு உடனே ஞாபகம் வருது, காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பாட்டு யாருக்குதான் பிடிக்காது? அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தருகே ஒரு மாளிகை கட்டித்தர வேணும் எல்லாம் சொன்னாரு. 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், அங்கு முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும், கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதில் விழ வேணும் எல்லாம் சொன்னாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அங்கு பாட்டு கலந்திடவே அங்கு ஒரு பத்தினி பெண் வேண்டும்னாரு. சரி, கூட்டுக்களியினிலே எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும்ன்றாரு. இதெல்லாம் வரைக்கும் ஓகே, அவர் சாதாரண கவிஞர். இதுக்கு அடுத்த ஒரு லைன் சொல்றாரு, அதுதான் என்ன, கூட்டு கலந்திடவே எங்கள் கூட்டு களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும், அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்று காவல் உற வேண்டும். இங்க காடுன்றது என்னது? காடுனா அந்த காடா அவரை சுத்தி இருக்கிற தென்னை மரமா? இல்ல, உள்ளம், சிந்தை. உள்ளம் என்ற மனசு எனக்கு தூய்மையா இருக்கணும். எப்போ? நான் கூட்டு களியினில் கூட நான் தூய்மையானவனாக இருக்கணும். நான் கடவுளுக்கு சொல்றார், கடவுளுக்கு அம்மா உன்றன் காவல் எங்கள் கலவியினும் வேண்டும்ங்கிறாரு. அப்போ நாம் எல்லாரும் பக்தியில பரவசத்தை பார்த்திருப்போம். ஆனால் பரவசம் என்ற அந்த குடும்ப நிகழ்வில எனக்கு பக்தி வேணும் அம்மா அப்படின்னு சொன்னது பாரதி தான். என்ன, பக்தியில பரவசம்ன்றது ஒரு சாதாரணமா ஒருத்தர் அடையிறது. ஆனால் பரவசத்தில் பக்தி அடைய பாரதியாரால் மட்டும்தான் முடியும். அதாவது வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலையும் இறை அருள் வேண்டும், அதுல நான் தூய்மையா இருக்க வேண்டும். அதாவது பக்திங்கிறது வந்து தனியா நான் கோவிலுக்கு போய் கும்புற நேரம் மட்டும் அது இல்ல, அது இல்ல. என்னுடைய வாழ்க்கை முழுக்க அது அந்த நிறைய அறம் இருக்க வேண்டும் என்று யோசிக்கிற ஒரு. ஆமா ஆமா ஆமா, எல்லா இடத்திலும் உன்றன் காவல் உற வேண்டும். இதெல்லாம் சொன்னார்ல, பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை நான் பாலித்திட வேணும்னு கடைசியில முடிச்சுட்டார். அதுதான் இன்றளவும் நடந்துட்டு இருக்கு. அவருடைய ஒரு பாட்டோட ஒரு வார்த்தைக்கு ஒரு 1000 அர்த்தம் நம்ம சொல்லலாம். ஒரு வார்த்தைக்கு ஒரு 1000 அர்த்தம் நம்மளால சொல்ல முடியும். அதுதான் பாரதி. பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன், இம்மண் மீதுள்ள மக்கள் மரங்கள் பறவைகள் புல் பூண்டு மிருகங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே அன்புடன் இறங்கி இன்புற்று வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா. இது வரைக்கும் சொன்னா அவர் கவிஞர். அப்புறம் சொல்றாரு பாருங்க, அடுத்த வரிதான் அங்க வந்து அவர் வந்து மகாகவி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஞான் ஆகாசத்து நடுவே நின்று
பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக, நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல்லுயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன். அதை நீ அங்கனமே செவி மடுத்து அங்கனமே ஆகுக என்றுரைப்பாய் ஐயனே ஆதி மூலமே அனந்த சக்தி குமாரனே என்றார். இந்த புல் பூண்டு மரங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன், அதை நீ அங்கனமே ஆகுகன்னு நீ மேல நின்று ஆசீர்வாதம் பண்ணு போதும். இதுதான் பாரதி, இதுதான் மகாகவி.